ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியன்ஸ் ஃபேமிலி விலாக். நான் உங்கள் ஜெயானந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவேங்கட பெருமாள் ஆலயம் தாங்க. இது வேங்கடமங்கலம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குங்க. வேங்கடமங்கலம்ங்கிறது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அகரம்தேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஸோ எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த கோயிலை. இந்த கோயில் வந்து ஒரு இயற்கை சூழலோட ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை தானங்க தரிசனம் பண்ணுவோம். இந்த கோயிலில் வந்து நம்ம ஆஞ்சநேயரை தாங்க தரிசனம் பண்ண முடியும். இங்கே வந்து ஆஞ்சநேயர் சன்னதி, தாயார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, கடைசியாக மூலவரான பெருமாள் சன்னதிங்க. மொத்தம் 4 சன்னதி தாங்க இருக்குது. ஸோ சின்ன கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. இது ரொம்ப 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 பெரிய கோயிலுங்க. என்ட்ரன்ஸே வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக பிரம்மாண்டமாக இருக்குங்க. எவ்வளோ கார் வந்தாலும் சரி, எவ்வளோ பைக் வந்தாலும் சரி, எவ்வளோ பொதுமக்கள் வந்தாலும் சரி, அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸான டெம்பிள்ங்க இது. எப்போவுமே வந்து சாட்டர்டேனா இந்த கோயில் ரொம்ப ஹெவி ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி ஆடி பூரம்ங்க, அதான் ரொம்ப விசேஷமாக நடந்துட்டு இருக்குது. எல்லோரும் வந்து பூஜையில் கலந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு மத்தியான வேளையில் இலவசமாக அன்னதானம் வழங்கிட்டுருக்காங்க டெய்லியுமே. ஈவினிங் டைமில் வந்து பிரசாதம் கொடுப்பாங்கங்க வர்ற பக்தர்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஆடிப்பூரம் விசேஷம். அதனால் வந்து ஆண்டாளுக்கு பூஜை நடந்துட்டு இருக்குங்க. ஆடிப்பூரம்னாலே வந்து கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க ஆண்டாள் கிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டு வளையல் சாத்துவாங்கங்க. அந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் தாங்க இன்றைக்கி. இன்னைக்கு வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை வந்து நம்மளோட அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஸோ உங்களில் யாருக்காச்சும் இந்த மாதிரி குறைகள் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. நேராக வர முடியலன்னாலும் பரவாயில்ல, இந்த விலாகில் கடவுளை பார்த்துக்கிட்டே வந்து உங்கள் பிரார்த்தனையை செலுத்துங்க. இதுதான் வந்து மண்டபம்ங்க. இந்த மண்டபத்தில் திருமண நிகழ்ச்சிகள், அந்த மாதிரி அரங்கேற்றம் அதெல்லாம் ரொம்ப நடக்கும் விசேஷமாக. இது வந்து கோயிலோட திருக்குளம்ங்க. குளம்னா சின்னதாகலாம் இல்லைங்க, செம்ம பெரிய குளங்க இது. டே டைமில் வந்தீங்கன்னா நல்லா விசிபிளாக இருக்கும். ஃபிஷ் எல்லாம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குங்க. நம்ம சென்னைக்குள்ளே இவ்வளோ பெரிய குளத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப பெரிய குளம். மக்களோட பாதுகாப்புக்காக வந்து சுற்றிலும் வந்து கிரில் கேட் போட்டிருக்காங்க. குளத்தோட 4 பக்கமுமே வந்து வாக்கிங் ஸ்பேஸ் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ டே டைமும் ஈவினிங் டைம்லேயும் வந்து பொதுமக்கள் வந்து வாக்கிங்கும் போவாங்க. ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணலாங்க. இந்த மண்டபத்தில் ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு பாருங்கள். அது வேறு யாருமே இல்லைங்க, நம்ம சுதர்ஷன் தான். அங்கே பஜன்ஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த மியூசிக்கு இவன் சுற்றி 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 டான்ஸ் ஆடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கான். சுதர்ஷனோட இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சுதர்ஷன் மட்டும் இல்லைங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து தரிசனம் பண்ண போயிடுவாங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஏறி பயங்கரமாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த கோயிலோட பிரகாரம் ரொம்ப பெருசுங்கிறதுனால குழந்தைங்கள நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவாங்க. நம்ம இவ்வளோ பெரிய க்யூவில் நின்று சாமியை பார்க்குறதா குழந்தைய பார்க்குறதா அப்படின்னே ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்த அளவுக்கு பிள்ளைங்களை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா வந்து நெருக்கடியான ஸ்பேஸில் வளர்ந்து வளர்ந்து குழந்தைங்க இவ்வளோ பெரிய விசாலமான ஸ்பேஸ் பார்த்து ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட் எல்லாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லா குழந்தைங்களும் ஒன்றா சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம கோயிலுக்கு வந்தோமா இல்லை ஒரு பிக்னிக் வந்தோமானே தெரியாது. அந்த அளவுக்கு குழந்தைங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தாயாரோட சன்னதி தாங்க. ஆஞ்சநேயர் சன்னதியை பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம நடந்து வந்தோம்னா இங்கே வந்து தாயாரோட சன்னதி இருக்குங்க. எப்போவுமே வந்து பெருமாள் கோயில்னால் ஃபஸ்ட்டு வந்து தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க பெருமாளை தரிசனம் பண்ணுறது வழக்கம். இதோ பார்த்துக்கோங்க, நம்மளோட தாயார் நல்லா ஜொலிக்கிறாங்கல்ல. சுபிட்சத்தை கொடுக்க வல்லவங்க. உங்களோட கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அவங்க தீர்த்து வைப்பாங்க. மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நம்ம அம்மா கிட்ட தாங்க ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்போ தாங்க அம்மா வந்து அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அதை சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தாயார்கிட்ட சொல்லுங்கள். தாயாரோட அனுமதியோடு பெருமாள் கிட்ட சொல்லுங்கள். அது சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிடுங்க. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்போ தாயார் சன்னதியை சுற்றி நம்ம வந்தோன்னா அடுத்தது ஆண்டாள் சன்னதி வருங்க. ஆண்டாள் சன்னதியில் இன்றைக்கி ஆடிப்பூரம் விசேஷங்கிறதுனால ஆண்டாள் வந்து என்னால் உங்களுக்கு வந்து
கேப்சர் பண்ண அதனால உங்களுக்கு நான் ஒரு ஃபோட்டோ கிளிப்பாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதாங்க ஆண்டாள் சன்னதி. இன்றைக்கி ரொம்ப இங்கே தாங்க எல்லா க்ரௌடும் சேர்ந்துருக்காங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி ஆண்டாளுக்கு ஆடி பூரம்ன்றதுனால வளையல் சாத்தி பூஜை நடக்குதுங்க ஸ்பெஷலாக. எப்போவுமே இங்கே பெருமாள் கோயிலில் நைட்டு வந்து சைனாரத்தி நடக்கும். இன்றைக்கி வந்து ஆண்டாள் சன்னதியிலேயே சைனாரத்தி நடக்குதுங்க. பெருமாள் வந்து ஆண்டாள் மடியில் படுத்துருக்கிற மாதிரி சைனாரத்தி இந்த வாட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு குளத்தை நான் வேறு ஒரு இடத்துல இருந்து கவர் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், சுற்றிலும் இருக்கிற இடமுமே கோயிலோட இடம்தாங்க. அந்த அளவுக்கு கோயிலும் பெருசு, கோயிலோட குளமும் ரொம்ப பெருசு. ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க. இதுதான் வந்து படித்துறைங்க. குளத்துக்கு இந்த வழியாக தான் இறங்குவாங்க. ஈவினிங்லலாம் மக்கள் இங்கே அழகாக உட்காந்துக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சாமி தரிசனம் முடித்தோடனே ஃபேமிலியாக குழந்தைங்களோட ரொம்ப அழகாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மொமெண்ட்டை ஹாப்பியாக இருக்குங்க. நல்லா காற்றோட்டமாக இருக்கும். இயற்கை சூழலோட ஒரு பிரமிப்பாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். மனசுக்கு ரொம்ப அமைதியான ஒரு சூழலை இந்த இடம் நமக்கு தருங்க. ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜிங்க. பெருமாள்லாம் சும்மாவா? அதனால ரொம்ப பாசிட்டிவ் வைப் நிறையவே இங்கே கிடைக்கும். மனசில் ரொம்ப நிம்மதி கிடைக்குங்க. சனிக்கிழமை வந்தீங்கன்னா இரவு 8 மணிக்கு பெருமாளுக்கு சைன ஆரத்தி நடக்கும். சைன ஆரத்தினா சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால சொல்கிறேன். பெருமாளை தூங்க வைக்கிறது தாங்க. நம்ம வந்து ஒரு மயில் தொகையில் செஞ்ச விசிறியை வச்சு பெருமாள் கிட்ட போய் அழகாக விசிறி விட்டு அவரை தூங்க வைப்போங்க. அந்த ஸ்பெஷல் அக்கேஷன் எல்லா சனிக்கிழமையும் இரவு 8 மணிக்கு நடக்குங்க. இப்போ உங்களுக்காக பெருமாளை நான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே எந்த கோயில்லையுமே மேக்ஸிமம் ஃபோட்டோ ஷூட் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் கர்ப்ப கிரகத்தை எடுக்கிறதுக்கு சுத்தமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களால் நிறைய பேருக்கு இந்த இடத்த வந்து நேரில் பார்க்க முடியாத அளவுக்கு சிரமங்கள் இருக்கலாம். ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களா இருக்கலாம். அதனால உங்களுக்காக கஷ்டப்பட்டு பெருமாளை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட உங்களோட குறைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்கங்க. ரொம்ப அழகாக கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கங்க. எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு ராஜ கம்பீரத்தோட ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தோடு நம்ம பெருமாள் இருப்பாருங்க. அவர் சிம்பிளாகவே நீங்கள் அவரை பார்க்க முடியாதுங்க. எப்போவுமே வந்து ஒரு கிராண்டான கடவுளுங்க அவர். மனசில் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். அவரை பார்த்தாலே வேண்டிக்கவே தோணாது, எந்த வேண்டுதலுமே தோணாது. அவரை பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாகிடுங்க மனசு. அவரை பார்க்குற அந்த மொமெண்ட்டு நம்ம மனசில் எதுவுமே தோணவே தோணாது. அவரை பார்த்ததே போதும் அப்படின்றது தாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும். அதுதாங்க பெருமாளோட ஸ்பெஷல். ஆண்டாளுக்கு பஜனை பண்ணவங்க பூஜை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு கிளம்ப போகிறாங்க. இதை தொடர்ந்து சைன ஆரத்தி நடக்கும். சைன ஆரத்திங்கிறது என்னென்னா பெருமாளை வந்து தூங்க வைக்கிறதாங்க. அவரோட குழந்தை விக்கிரகத்தை வச்சு எல்லாரும் வந்து மயில் தொகையால் விசிறி விட்டு ஒரு பென் ட்ராப் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. எந்த கோஷமும் போட மாட்டாங்க. ஒரு குழந்தை எப்படி அமைதியாக சூழ்நிலையில் தூங்க வைப்போமோ அந்த மாதிரி பொதுமக்கள் அவங்க கையால் விசிறி விட்டு தூங்க வைக்கிற பாக்கியம் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எல்லாருக்கும் கிடைக்குங்க. ஸோ சான்ஸ் கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இது வரைக்கும் என் vlog பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.